ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் வாவ் சிறகடி காசை நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விங்க. முத்து மீனாக்கு ரூம் கிடைக்குமா கிடைக்காத, இதுதான் ஒரு கேள்வி. ஸோ அதுக்கான ஒரு பல ஒரு ஆன்சரை வந்துட்டு இன்றைக்கி பாட்டி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. எஸ் பாட்டியுடைய ரீஎன்ட்ரி வரும்போதே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த ட்ராக் ஏதாச்சும் ஒரு எண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் 2 ரூம் இருக்குது இல்லையா எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா நம்மளுடைய அண்ணாமலை அப்பாவுக்கும் விஜய் அம்மாவுக்கும் ஒரு ரூமு, அது இல்லாமல் 2 ரூமு. ஸோ அந்த 2 ரூமில் வந்துட்டு இவங்க 3 கப்புள்ஸும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாச்சும் ஒரு வாரம் ஒரு கப்புள் வந்து வெளியே படுத்தாகணும், இன்னும் 2 பேர் அவங்க 2 ரூமில் தங்கிக்குவாங்க அப்படிங்கிறதா. ஸோ அங்கே கூட நம்மளுடைய மனோஜ்க்கு வந்து இதெல்லாம் ரொம்ப அன்கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு ஒத்துக்காது. ஸோ அவர் வந்து சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ரோகிணி சொல்கிற விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் வீக் இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா ஸ்ருதி வந்து வெளியே படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஸ்ருதி இஷ்யூ கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்ருதியோட ஃபேமிலி சைட்லேருந்து இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம் இஷ்யூ எதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க சிறுகடை காசில் பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒரு பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது மெயின் லீட்ஸாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான். ஏன்னா இது எப்படியுமே இந்த விஷயம் சால்வ் ஆகாது இல்லையா. ஏதாச்சும் ஒரு கப்பல் வெளியே போய் தான் ஆகணும், ஏன்னா மேலே ஏதாச்சும் ரூம் கட்டுறோம், அந்த மாதிரி ஏதாச்சும் டாக்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த வீட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பிரச்சனை வருமானலாம் கூட கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நெக்ஸ்ட் வீக்னு சொல்லி நேற்று போட்டிருந்தப்போ கூட அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்ருதிலாம் கூட ஹாப்பியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே போல் நம்மளுடைய சங்கீதா இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய சத்யா சீதா இருக்காங்க இல்லையா. ஸோ சீதா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவி வந்து கமிட் ஆகியிருக்காங்க போல். ஸோ அதுக்கான ஒரு அஃபிஷியல் அப்டேட் அவங்க சிலது ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டாக்டரேட், அவங்க ஒரு டாக்டர். ஸோ அதை தொடர்ந்து அந்த குவிட் பண்ணிவிட்டு பேஷனுக்காண்டி வந்து சினிமா சைடு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீரியலே சிறகடி காசை. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு சீரியல் அந்த மீனா சீரியல் கமிட் ஆகியிருந்தாங்க. ஸோ பேக் டு பேக் 2 சீரியல்ஸை தொடர்ந்து 2 சக்ஸஸை தொடர்ந்து ஃபஸ்ட் டைம் ஒரு மூவிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய உணர்வுகள் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ அதே போல் நம்மளுடைய மீனா இருக்காங்களே, ஸோ அவங்களுமே அந்த த்ரோ பேக் மெமரி சொல்லிட்டு வேலைக்காரனுடைய பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வேலைக்காரன் சீரியலில் என்னதான் ஒரு சீரியல் நல்லா போயிருந்தாலும் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு 2 PM ஸ்லாட்டிடெல்லாம் கூட சம்டைம்ஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு போயிருந்தாலும் மீனாக்கு அந்தளவுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெரிய டேலண்டட் ஆர்டிஸ்ட்டுக்கு அங்கே அவ்வளோ பெரிய ஸ்டோரி இல்லை, பட் இவ்வளோ பெரிய திறமையை ஒழிச்சு வச்சிருந்தா அவங்க இங்கே வந்து காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வகையில்